நாம் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்புல இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எளிதான மொழிபெயர்ப்புல அதுல எப்படி போட்டிருக்குன்னா, இதைத்தான் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், நான் உங்களை நேசிப்பது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். இயேசு கல்வாரி சிலுவையில மரிப்பதற்கு முன்பாக ஒரு சொல்லுகிற ஒரு காரியம், அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஆனா நான் இப்போ அன்பு செலுத்துறது மாதிரி, இப்ப செலுத்த போற மாதிரி நீங்க அன்பு செலுத்துங்கன்னு சொல்றேன். அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறேன், நீங்கள் ஒருவரோடு அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஏற்கனவே நான் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். இதை ஆண்டவர் சொல்லும் போது எப்படி சொல்றாரு, இதை ஒரு கட்டளையாக ஆண்டவர் சீசரிடத்தில் இதை பேசுகிறார். இப்போ பேசுகிற இந்த காரியம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கல்வாரி சிலுவையில மரித்து மனிதனுக்கு தம் மேல, மனித குலத்துக்கு மேல எப்படிப்பட்ட ஒரு பெரிய அன்பை வைத்திருக்கிறார் என்பதை காட்டினார். அது கல்வாரி சிலுவைக்கு அப்புறம். ஆனா இருக்கும் போதே சீசர்களுக்கு அவர் 3.5 வருஷம் அன்புனா என்ன அப்படின்றத காட்டிக்கிட்டே இருக்கார் திரும்ப திரும்ப. அதனுடைய உச்ச கட்டம் கடைசியா தான் என்ன பண்றாரு, கல்வாரி சிலுவையில போய் மரிக்கிறார். இப்போ நம்ம பார்க்கிற இந்த போதனையின் மூலமா, போன வாரத்துல இருந்து பார்க்கிறோம், இந்த போதனையின் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம நேரடியா விசுவாசத்தை பத்தி போதிக்கல, விசுவாசத்தை பத்தி போதிச்சிருக்கோம். ஆனா நேரடியா விசுவாசத்தை பற்றி இங்க போதிக்கவில்லை. விசுவாசம் எப்படி வரும், எப்படி விசுவாசத்தை செயல்படுத்துறது, அதை நான் போதிக்கிறேன். சுகம் பெறுவது எப்படி, என்னுடைய வார்த்தையினால பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய அபிஷேகம் ஒரு மனிதன் மூலமாக வாய்ந்து வரும்போது வார்த்தையை அனுப்பி சுகமாக்கார், அதெல்லாம் இருக்கு. எப்படி செழிப்பாகிறது, பொருளாதார தேவை தேவன் எப்படி சந்திப்பார், அதற்கு நிறைய படிகள், அதையும் நான் இப்ப சொல்லல. அப்ப நான் இப்ப சொல்றது என்னதுன்னா, எப்படி தேவன் உங்களை நேசிப்பது போல, அன்பா இருக்கிறது போல நீங்களும் அன்பா இருக்க வேண்டும் என்பதை நான் பேசுறேன். அதை செய்யும் போது அன்பை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டாகி, அன்புல வேரூன்றி தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது மனித அன்பு கிடையாது, மனுஷனுடைய பாசம் நேசம் அதெல்லாம் தாண்டி இது தேவரகமான அன்பு, அதான் அகாப்பே அன்பு. போன வாரம் அந்த வசனத்தை வாஸ்தவம் பார்த்தீங்கன்னா 13வது வசனத்துல இருக்கு, தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அன்பின் உச்சக்கட்டம் எப்படி போய் முடியுதுன்னா, தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு. அப்போ இன்னொன்னு என்னன்னா, நிறைய நேரத்துல என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆண்டவர் இந்த வேதத்துல நண்பன் அப்படின்ற அந்த பதத்தை பயன்படுத்துறார், சிநேகிதன் அப்படின்ற அந்த பதத்தை பயன்படுத்துறார். யாருக்கிட்ட, சீசர்களுக்கிட்ட பயன்படுத்துறார். சொல்றாரு, சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அதாவது ஒரு சிநேகிதனுக்காக, ஒரு நண்பனுக்காக கொடுக்கிற ஜீவனை காட்டிலும் ஒரு பெரிய அன்பு எதுவுமே இல்லைன்றத போதிக்கிறார். ஆபிரகாமை சிநேகிதனாக பார்க்கிறார், இயேசு சீசர்களை சிநேகிதராக நண்பர்களாக பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்றாரு, ஒருத்தருடைய அன்புடைய எக்ஸ்ட்ரீம் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போகும்னா, தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற அன்பிலும் மிகப்பெரிய அன்பு எதுவும் இல்லை அப்படின்றார். இப்ப நம்ம அப்ப நேசிக்கிறதுனாலே ஜீவனை விட்டுறணுமா? நீங்கள் எனக்கு சிநேகிதன், நான் உங்களுக்கு சிநேகிதன். இதனால நம்ம எல்லாரும் சாக ஆரம்பிச்சோம்னா அப்புறம் யாரும் இருக்க மாட்டோம், எல்லாம் சேர்த்து போறது தான். அப்ப சாகிறத பத்தி இங்க போடல. இங்க இயேசு அவருடைய அன்பு எவ்வளவு பெரியதா இருந்துச்சுன்னா, தம்முடைய ஜீவனையே என்ன பண்றாருன்னா நம்மளுக்காக கொடுக்கிறார். அதுதான் அந்த அன்பினுடைய எக்ஸ்ட்ரீம். 1 யோவான்
4:18 பாருங்க. 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அன்பிலே பயம் இல்லை. தேவனை நாம் தேடும் போது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரெவரன்ஸ் வேற, பயபக்தி வேற. தேவன் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு. அவர் நம்மள நேசமா இருக்கிறார், நம்மள பாசமா இருக்கிறார், நம்ம விருப்பமா இருக்கிறார், நம்ம கழி கூறுகிறார். அவர் நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கிறோம், பயபக்தியா இருக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனா பயந்து நம்ம செய்யலாம். கைய கால உடச்சுருவாரு, இன்னைக்கு சர்ச்சைக்கு போனோம்னா எல்லாம் காலி, நஷ்டமாயிடும், இல்ல ஏதோ வியாதி ஆயிடும், அதுக்காக வரல. அன்பு நிமித்தமாக நம்ம வந்திருக்கிறோம். பயந்து செஞ்சோம்னா ரொம்ப நாள் செய்ய முடியாது. ஆனா அன்புல செஞ்சோம்னா நித்தியமா நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோம். அப்ப இங்க அப்படி போட்டிருக்குது, அன்பிலே பயம் இல்லை, பூரண பயம் பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் இல்லை. அப்ப பயம் இருக்கணும், இல்ல அன்பு இருக்கணும். தேவனை நீங்கள் நேசிக்கிறீங்களா, தேவன் மேல அன்பா இருக்கிறீங்களா, அது இருக்கணும். இல்லாட்டி பயம் இருக்கணும். சிலர் பயந்து சேர்த்து எதுனாலும் காணிக்கு கொடுக்கறதுக்கு பயம், காலையில வேதத்தை வாசிக்கிறதுல பயம், ஜபம் பண்றதுக்கு பயம், எல்லாத்துக்குமே பயம். பயந்து செய்யறது. பயந்து ஆண்டவருக்கு நம்ம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அது பெரிய நம்முடைய வாழ்க்கையில ஒரு பலனை கொண்டு வந்து தருவதும் கிடையாது. இதை ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார், கட்டளையாக கொடுக்கிறார். இந்த கட்டளை எப்படிப்பட்ட கட்டளைன்னா, தேவன் என் மேல் அன்பா இருக்கிறது போல நானும் பிறனிடத்தில் அன்பா இருக்க வேண்டும் என்கிற கட்டளை. அப்போ இன்னொரு மனிதனை, நம்முடைய உறவுகள்ல கணவன் மனைவி எடுத்துக்கோங்க, இல்ல நண்பர்கள் எடுத்துக்கோங்க, உறவினர்கள் எடுத்துக்கோங்க, இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறாங்க, வேலை பார்க்கிறவங்க, இவங்க கிட்ட அன்பு செலுத்த முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் என்னை எவ்வளவாக நேசிக்கிறார், என்னை அன்பு கூறுகிறார் என்கிற ஒரு அறிவு இல்ல, ஒரு வெளிப்பாடு இல்ல. அன்பை ஃபர்ஸ்ட் ருசி பார்க்கல. இயேசு அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஊமையை சொல்றார். ஒருத்தன் கொஞ்சம் கடன் பட்டிருக்கான், இன்னொருத்தன் நிறைய கடன் பட்டிருக்கான். அந்த கடன் பட்டவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஒரு நாள் சொல்றாரு, உன்னுடைய கடனை நான் தள்ளுபடி செய்ய, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண வேண்டியதில்லை, இந்த கடனை செலுத்த வேண்டியது. இயேசு கேட்கிறாரு, இப்போ யாரு அந்த அந்த கடன் கொடுத்தவரிடத்தில் மிகவும் அன்பா இருப்பார், யாரு ரொம்ப ஜாஸ்தி அன்பா இருப்பார், யார் ரொம்ப ஜாஸ்தியா இருப்பார்? ஜாஸ்தி கடன் பட்டவன்னா, நீங்க ஒரு 1000 ரூபாய் கடன் பட்டுருக்கீங்க, நான் ஒரு 10 ரூபாய் கடன் பட்டிருக்கேன். இப்போ மன்னிக்கப்படும் போது, கடன் தள்ளுபடி செய்யும் போது யாருக்கு ரொம்ப ஜாஸ்தி சந்தோஷமா இருக்கும்? 1000 ரூபாய் உள்ளவங்களுக்கு. ஏன்னா அது பெரிய அமௌண்ட் இல்லை, 10 ரூபாய் அது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை. அப்போ ஒருவரிடத்தில் அன்பு காட்ட முடியாததுக்கு காரணம் என்னது? அவங்க ஃபர்ஸ்ட் அன்பை பெற்றுக்கொள்ளல. இந்த உலகம் பயம் நிறைந்த உலகமா இருக்குது, பகை நிறைந்த உலகமா இருக்குது. இந்த உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கசப்பு, வெறுப்பு, பொறாமை, பெருமை, எல்லா பிசாசினுடைய கிரியைகளால் நிறைந்து இருக்கிறது. இந்த மோசமான உலகத்துல தேவன் நம்மளை எதிர்த்து வைத்திருக்கிறார்னா, அவருடைய அன்பு நம்மளிடத்தில் ஊற்றப்பட்டு நம்மளிடத்திலிருந்து நிறைந்து வழிந்தோடி எல்லாரையும் அன்புக்குள் நிரப்பும்படியாக. அப்போ இந்த அன்பை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்க இருந்து பெற்றுக்கொள்ளணும்? உறவுகள்ல இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. உங்க கணவனோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய அன்பின் தேவையை சந்திக்கவே பட முடியாது. உங்களுடைய அன்பின் ஆதாரம் யாரு? இயேசு. எல்லாரும் சொல்லுவோமா, என்னுடைய அன்பின் ஆதாரம்
இயேசு. அன்பின் ஆதாரம் கணவன் நினைச்சீங்கன்னா ஃபெயிலியர், ஏமாந்து. அன்பின் ஆதாரம் மனைவி நினைச்சீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடும். ஏன்னா அவங்க எல்லாம் இம்பர்ஃபெக்ட் பீப்புள். உங்க பிள்ளை பெர்ஃபெக்டா? என் பிள்ளை தப்பே செய்யாதுங்க, அது நீங்க மட்டும் சொல்லிக்கலாம். ஆனா இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே யாரு? இம்பர்ஃபெக்ட் பீப்புள், குறைவுள்ளவர்கள். அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஒரு விசுவாசி வந்திருக்காங்க, வந்துட்டு சொன்னாங்க, ஐயா நான் அதுக்கு முன்னாடி ஒரு சபைக்கு போனேன், அந்த சபை சரியே கிடையாது, ரொம்ப மோசம்யா, அது பண்றாங்க இது பண்றாங்க. ஓ அப்படியா? அப்புறம் அந்த சபைக்கு போனேயா, 4வது தெருவுல, அங்க கொஞ்ச நாள் போனேன், அங்கேயும் சரியே கிடையாதுயா, அது பண்றாங்க இது பண்றாங்க. இந்த 6வது தெருவுக்கு ஒரு சபைக்கு போனேயா, அங்கேயும் அதை பண்றாங்க இதை பண்றாங்க. இப்ப இந்த சபைக்கு வந்திருக்கையா அப்படின்னா அவரு சொன்னாரா, இந்த சபையும் சரியா இருக்காது உனக்கு. ஏன் தெரியுமா? பெர்ஃபெக்ட் சபைன்னு ஒண்ணு இந்த உலகத்துல கிடையாது. ஏன்? மனிதர்கள் இருக்கிறாங்க. பெர்ஃபெக்டான சபை இருக்கா? இல்ல, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. ஏன்? பெர்ஃபெக்டான ஒரு மனுஷன் ஒருத்தன் இல்லவே இல்லை. பெர்ஃபெக்டா இருக்கிற ஒரு ஆள் யாரு? இயேசு. குற்றமற்றவர் யாரு? இயேசு. தவறு செய்யாதவர் யாரு? இயேசு. தவறே நம்ம கண்டுபிடிக்க முடியாம ஒருத்தர் இருப்பாருன்னா அவர் யாரு? இயேசு. ஒருத்தரை பார்த்து இவர்கிட்ட தப்பே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும்னா அவர் யார் தெரியுமா? இயேசு. அப்போ நீங்க இன்னைக்கு என் கூட வந்தீங்கன்னா என் கிட்ட 100 தப்பு கண்டுபிடிக்கலாம். என் கூடயே வந்தீங்கன்னா எத்தனை தப்பு கண்டுபிடிக்கலாம்? நான் உங்க கூட வந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு 100 தப்பு கண்டுபிடிக்கிறேன். ஆக மொத்தம் மாத்தி மாத்தி தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். ஏன்? இம்பர்ஃபெக்ட். ஆனா கோயிங் டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன், நம்ம கிறிஸ்துவை கண்ணோக்கமாய் வைத்து, கிறிஸ்துவை மாதிரியாக வைத்து, கிறிஸ்துவின் அன்பை முக்கியத்துவப்படுத்தி, தேவன் தான் ஆதாரம், இயேசுதான் அன்பின் ஆதாரம், அவர்கிட்ட இருந்து அன்பை பெற்றுக்கொண்டு இயேசுவையா போடவே, இயேசு போடக்கூடாது, இயேசுவாகவே நாம் மாற இந்த வேதத்துக்கு போய் ஒவ்வொரு நாளும் மனசை புதுசாக்கி, சுவாபத்தை புதுசாக்கி, வாயை புதுசாக்கி நான் என்ன பண்ணுகிறேன்? சுத்தமாகி கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு நாள் ப்ராசஸ்? இந்த பூமியில இருக்கிற வரைக்கும். ஒரு போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருப்பேன். போன வருஷம் கொஞ்சம் சட்டு சட்டுன்னு கோபம் வரும். இந்த வருஷம் என்ன பண்றது? கொஞ்சம் கோபம் கம்மியாயிடும். போன வருஷம் ஒரு 4 பேரை பார்த்து சிரிச்சிருக்கலாம், இந்த வருஷம் ஒரு 20 பேரை பார்த்து சிரிக்கலாம். போன வருஷம் என்ன பண்ணுது? அவன் பண்ண தப்பு டக்க ஞாபகம், என்ன பண்ண நீ போன வருஷம், நீ என்ன பண்ண எனக்கு தெரியுமா அப்படின்னு ஞாபகம் வருது. இப்போ போன வருஷம் பண்ணதெல்லாம் ஞாபகத்துக்கு வரல. ஏன்? நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? என்ன ரெடி பண்ண. ஒரு மனிதன், யாரோ ஒருத்தங்க உங்களை காயப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காயப்படுத்திருக்காங்களா? காயப்படுத்துறது இல்லையா? அவங்களெல்லாம் ஏதோ சொல்லி காயப்படுத்திட்டாங்க. உங்களை வார்த்தையினால, செயலினால காயப்படுத்திட்டாங்க. இப்போ இந்த செயலுக்கு யாரு காரணம்? யார் காரணம்? அவங்க தானே காரணம். அவங்க தப்பா பேசிட்டாங்க, தப்பா நடந்துட்டாங்க, உங்களை மனநோவடிக்கு பண்ணிட்டாங்க. இதுக்கு யார் காரணம்? அவங்க தான் காரணம். நீங்க காரணமா? இல்ல. அதனால அதை குறிச்சு கவலைப்படாதீங்க. இயேசு உட்கார்ந்து கலந்துட்டு இருக்கிறாரா, என்ன அடிச்சுட்டானுங்க, நான் தப்பே பண்ணல, இந்த 3.5 வருஷம் உழுதுல எவ்வளோ பாடுபட்டேன், நல்லா இருப்பீங்களா நீங்களா? அப்படிலாம் சொல்லல. இவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னே தெரியல. பிதாவே தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் செய்கிறதை மதி. இன்னொருத்தங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய சிறந்த ஜபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மன்னிச்சுங்க. ஆனா நீங்க அந்த காயத்தை எடுத்துக்காது. ஒருத்தங்க உங்களை காயப்படுத்தி, உங்களை தூக்கப்படுத்தி, உங்களை வேதனைப்படுத்திட்டாங்கன்னா
உட்காந்து என்ன பண்றது, அழுக வரும். ஆனா கொஞ்ச நேரத்துல கண்ணெல்லாம் தொடச்சிட்டு என்ன பண்ணும், அது அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு அன்பு இல்ல. ஒரு மனிதர்கள் இன்னொருத்தரை தவறாக நடத்தும் போது என்னத்தை புரிஞ்சுக்கணும்னா, அன்பு என்பதை அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவினிடத்திலிருந்து அன்பை பெற்றுக் கொள்ளாதபடியினாலே இந்த உலகத்தில் இருக்கிற பகையும் கசப்பும் கவலையும் வேதனையும் அவர்கள் உள்ளங்களிலே நிரப்பி இருக்கிறபடினாலே அதை வெளியே கொட்டுகிறார்கள். எங்க கொட்டுவாங்க? உங்ககிட்ட. புரிஞ்சா? கணவன் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் எப்படின்னா உங்ககிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்குவாங்க. கணவன் மனைவி கிட்ட இருந்து, பெற்றோர் கிட்ட இருந்து பிள்ளை ரிசீவ் பண்ணி அவன் குடும்பம் நடத்தும் போது அங்க போவோம். இப்ப கணவன் மனைவி என்ன பண்றாங்க, அவங்க வாலிப வயசுல இருக்கிறாங்க, அவங்க பெற்றோர்னால தாத்தா பாட்டினால நடத்தப்படுறாங்க. அதெல்லாம் ஃபுல்லா கேதர் ஆயிருக்குது. என்னது? பகை, கசப்பு, வெறுப்பு எல்லாம் இருக்கு, கேதர் ஆகி. இப்போ கல்யாணம் ஆன உடனே, கணவன் மனைவி ஆன உடனே எங்கேயோ ஒரு இடத்துல ஒட்டிதான் ஆக வேண்டும். வேற வழியில ஒட்டி ஆகணும். என்ன பண்றாங்க? கொண்டு வந்து கொட்டுறாங்க. கணவனோ மனைவிக்கோ கொட்டின உடனே, என்ன இவ்வளவு குப்பையா வருது, இவ்வளவு பகை வருது, நான் தப்பே பண்ணலையே, ஆனா ஏன் கோவப்படுறேன், நான் தப்பே பண்ணல, ஏன் இவ்வளவு கசப்பு, இவ்வளவு வெறுப்பு அப்படின்னா, உள்ள இருக்கிறது தான் வெளியே வரும். சட்டியில இருக்கிறது தான் கரண்டியில் இருக்கிறப்போ வரும்ல, உள்ள இருக்கிறது வெளியே வருது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம தான் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப எரிச்சல் இருக்கிறாங்க, கசப்புல இருக்காங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க வாழ்க்கை ஃபுல்லா தேவ அன்பை ருசி பார்க்கவே இல்லை. ஏன் கோவப்படுறாங்க? ஏன் இன்னொருத்தர் மேல கோவப்படுறாங்க? தப்பே பண்ணட்டுமே. 3.5 வருஷம் இயேசு ஊழியம் பண்ணாரு. செலக்ட் பண்றாரு சீஷர்களை. நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, ஒரு கம்பெனி பேர் போட்டீங்க. அடுத்து இப்போ ஒரு மேனேஜர், ஒரு சூப்பர்வைசர், ஒரு 4 பேர் வேலைக்கு செலக்ட் பண்ணோம். எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? அப்புறம் ஒரு ஃபைனான்சியர், ட்ரெஷரர் வேணும், கணக்கு வரவு செலவுலாம் பார்க்கணும். நேரா போயிட்டு, சார் இந்த ஏரியாலே எவன் சார் பயங்கரமான ஃப்ராடு, திருடன், எவனா திருடன் இருக்கானா, அவனை கூடுவாங்க சார். எப்போ பின்னால உதப்பானே தெரியாது, எப்போ காசுல இருந்து காசு திருடுவான்னு தெரியாது. அவனை போடு, எதுனா போடணும், பணப்பைய அவன் கையில கொடுத்துரு, ட்ரெஷரரை கொடுத்துரு, அக்கௌண்ட் ஃபுல்லா கொடுத்துரு, உன் பேங்க் பாஸ்புக் எல்லாம் கொடுத்து, பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துரு அப்படின்னு கொடுப்பீங்களா? எத்தனை பேர் கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டோம். ஆனா இயேசு இவன் தான் காட்டி கொடுக்க கூடாதுன்னு தெரியுது, மூஞ்சில எத்துவான்னு தெரியுது. 3.5 வருஷம் சாப்பிடும் போது அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், அவன் திருடுறது யாருக்கும் தெரியாது. ஆனா இயேசுக்கு நல்லா தெரியும், ஆனா திருடிட்டு தான் இருக்கிறான் காசை. ஒரு நாள் ஒண்ணு வருது, முத்தம் கொடுத்து என்ன பண்ண போறான்? 3.5 வருஷம் சாப்பாடு போட்டவரை, நல்லது பண்ணவரை மறிக்க ஒப்பு கொடுக்க போறார். இன்னொருத்தர் இருக்கிறார் பேதுரு, அவரு சபிக்க போறாரு, சத்தியம் பண்ண போறாரு, யாருன்னே தெரியலன்னு சொல்ல போறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? கூட தான் இருக்கிறார். இயேசுவே, நான் செத்தா கூட சாவேன் இயேசுவே, உங்களை நான் எதுவும் பண்ண விட மாட்டேன் இயேசுவே அப்படின்றாங்க. 12 சீஷர்கள் அப்படியே ரொம்ப பந்தோஸ்தா இருப்பாங்க. இயேசு வாழ்க, ஓரம்போ இயேசு வர ஓரம்போ எல்லாம் பண்ணவங்க. இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில சேவர்கள் குடிக்க வரும்போது தலை தெரிக்க ஓடுறாங்க. ஓடியே போயிட்டாங்க, ஒருத்தம் கூட இல்ல பக்கத்துல, இயேசு பக்கத்துல. இது எல்லாவற்றையும் அறிந்து சீஷரை சூஸ் பண்ணும் போது, இம்பர்ஃபெக்ட் பீப்புள், தப்பு நிறைந்த பீப்புள், நிறைய தப்பு இருக்கு. பேதுரு கிட்ட தப்பு கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? நிறைய கண்டுபிடிக்கலாம். சும்மா பேசிட்டே இருக்கிற பேதுரு, நீ எது கேட்டாலும் பதில் சொல்லிடுறது, தப்பு கரெக்ட் அதெல்லாம் பார்க்க சும்மா பேச வேண்டியது. முந்திரி கெட்டன்னு சொல்லுவாங்கல்ல,
அது மாதிரி இந்த மாதிரிதான் பண்றது. இந்த மாதிரி தப்பெல்லாம் நிறைய சொல்லக்கூடிய சீஷர்களை தம்முடைய சீஷர்களாக வைத்து பெருமிதம் கொண்டார் இயேசு. இம்பர்ஃபெக்ட் பீப்புள். ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு கம்பெனி எப்படி மதிப்பாங்க? அந்த கம்பெனியில இருக்கிற டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ், அங்க இருக்கிற வேலை பார்க்கிறவங்க எல்லாம் சிறந்தவர்கள், இந்தியாவிலே சிறந்த கல்வி கற்றவர்கள் இந்த துறையில் வேலை செய்கிறார்கள், இந்த கம்பெனியில் இருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லி தெரிஞ்சுக்க. ஃப்ராடு, ஏமாத்துறவன், கொலகாரன், லீடரே போட்டு தள்ளுறவன் எப்படி இருக்கும்? வச்சிருப்பாங்களா கூட? ஆனா இயேசு வச்சிருந்த அதுதான் அன்பு. அன்பிலே பயம் இல்லை. இயேசு பயப்படல, எப்போ போட்டு தள்ளணும்னு பயப்படல, இவனுக்கு எப்போ ஓடுவாங்கன்னு. ஏன்னா அவர் அன்பாகவே இருந்தார். காட்டி கொடுக்கறதுக்கு யூதாஸ் பக்கத்துல வரான். அவருக்கு நல்லா தெரியும் காட்டி கொடுக்க போறான்னு. முத்தம் கொடுத்தோன்னு சொல்றாரு, சிநேகிதனே, 1ஆம் நம்பர் ஃப்ராடு, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? 3 வருஷம் நல்லா சோறு தின்னல, மீனெல்லாம் தின்னல, அப்பத்தை தின்னல, கூட தானே வந்த, காசு எங்கடா? காசு பை எங்க போனாலும் போ, காசு பைய கொடுத்துட்டு போ அப்படிலாம் பேசல. சிநேகிதனே, இந்த முத்தத்தினாலே என்னை காட்டி கொடுக்க போற சொல்றான். அவன் அதுக்கு மேல அவன் அன்பினாலே கொன்றான் யூதாசனா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு உங்களுடைய குடும்பங்களில தேவ அன்பு ஊற்றப்பட வேண்டும். அன்புல போட்டி போடணும். நான் அன்பு காட்டுறது ஜாஸ்தியா, நீ அன்பு காட்டுறது ஜாஸ்தியா, அந்த சண்டை தான் போடணும். நீ நான் சொன்ன, நீ ஒண்ணு சொன்னியா, நான் 4 சொல்றப்பா, அந்த சண்டை எல்லாம் கிடையாது. அது உலக சண்டை. நீ என்ன பயக்கிறியா, 2 நாள் நீ பேசலையா, நான் பாரு 4 நாள் பேசாம இருப்பேன். அது இல்லை. இயேசு அதை நம்மளுக்கு கற்று தரவே இல்லை. இயேசு அதை சொல்ல வரவும் இல்லை. இயேசு சொல்றாரு, யோவான் 13:34, யோவான், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புது கட்டளையை தர்றாரு. என்ன கட்டளை? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. ஏற்கனவே நான் உங்க மேல அன்பா இருந்துட்டேன். இன்னும் சிலுவைக்கு போகவே இல்லை. அன்பின் உச்சகட்டம் சிலுவை. அந்த சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாகவே இயேசுவின் அன்பை இந்த சீஷர்கள் அறிந்திருந்தபடினால் அவர் சொல்றாரு, நான் உங்கள் ஏற்கனவே அன்பு காட்டியிருக்கிறேன். இப்ப சொல்ற 35ல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் இதனாலே எல்லாரும் சொல்லுங்க. எல்லாம் பார்த்தீங்க அந்த வசனம் என்ன போட்டிருக்குது? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று யார் அறிஞ்சுக்கோ? எல்லாரும் அறிஞ்சுக்குவாங்க. இயேசுடைய சீஷர்களா நம்ம எல்லாரும்? ஆமா, இயேசுடைய சீஷர்கள். எப்படி அறிஞ்சிக்க போறாங்க? அது ஒண்ணும் இல்லை சார், இந்த பைபிள் இருக்குல்ல, அதை இப்படி நம்ம பூச்சிக்கணும், பரிசுத்த வேதாகமம் இப்படி தெரிகிற மாதிரி நடக்கணும் எப்பயுமே அப்படிலாம் சொல்ல. ஸ்டிக்கர் ஒட்டிக்கோ கார்ல, ஜீசஸ் லவ்ஸ் யூ. சரி, ஒட்டிட்டு இல்ல பைக்கு ஃபுல்லா ஸ்டிக்கர் அடிச்சு ஓட்ட போறேன், ஓட்டுங்க. நெத்தியில கூட ஒட்டிக்கோங்க, ஜீசஸ் லவ்ஸ் யூ. வேற அதை சொல்லல. வேற என்ன சொல்லுது? ஒருவரில் ஒருவர், என்ன சொல்லுங்க, ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தார். என் ட்ரெஸ் இல்ல, ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸா போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா, நல்ல ட்ரெஸ்ஸா, டீசெண்டா போட்டுக்கோங்க. என்னது நல்ல ட்ரெஸ், எது நல்லது இல்லாத ட்ரெஸ்ன்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு அது தெரியாது, அதெல்லாம் தெரியும், போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இங்க நம்ம டெய்லர் வேலையெல்லாம் பார்க்கல. இந்த ட்ரெஸ்ஸை நீ போட வேண்டும், இவ்வளவு அளவில் போட வேண்டும், இவ்வளவு லூஸாக போட வேண்டும், அதெல்லாம் இங்க சொல்ல போறது கிடையாது. இங்க சொல்ல போறது என்னன்னு கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தார்.
உங்க 2 பேரை, கணவன் மனைவியோ இல்ல பெற்றோர் பிள்ளையோ இல்ல 2 நண்பர்களையோ வெளியில பார்க்கும் போது இயேசுவினுடைய அன்பை அவர்கள் பார்ப்பார்கள். எதன் மூலமாக பார்ப்பார்கள்? ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறதுல தான் பார்ப்பாங்க. வேற எதுலையுமே என்ன பண்ண போறாங்க? பார்க்க போறதே கிடையாது. அப்போ இயேசு சொல்றாரு 15:13 தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்துல இல்லை. அங்க இந்த ஆங்கிலத்துல லே டவுன் அப்படின்னு அந்த வார்த்தை வருது. ஆங்கிலத்துல பார்க்கும்போது no greater love than the one who lay down his life. அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தையில இருந்து வருது. அந்த கிரேக்க வார்த்தை எப்படி வருதுன்னா டிதமி அப்படின்னு வருது. TITHEMI டிதமி அப்படின்ற வார்த்தையில இருந்துதான், இந்த கிரேக்க வார்த்தையில இருந்துதான் லேயிங் டவுன். இந்த லேயிங் டவுன் அப்படின்ற அந்த அதே வார்த்தைய பவுல் கொரிந்தியர் எழுதும் போது பயன்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 14:2 அவர் சொல்லும் போது சொல்கிறார், நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாவது தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். பவுல் எங்கெல்லாம் போகிறாரோ அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார், ஆலயத்தை ஸ்தாபிக்கிறார், அப்புறம் அடுத்த ஊருக்கு போறார், பிரசங்கிக்கிறார், இயேசுவை குறித்து சபையை ஸ்தாபிக்கிறார், இன்னொரு ஊருக்கு போறார், அப்புறம் திருப்பி இன்னொரு ரவுண்ட் வர்றார். அவர் ஸ்தாபித்த சபைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு வராரு. வரும்போது இந்த நிருபங்கள் எழுதுறாரு. கொரிந்தியருக்கு இந்த நிருபத்தை எழுதும் போது சொல்றாரு, நான் வந்ததுக்கு அப்புறம் காசு சேர்த்துட்டு இருக்காருங்க. எதுக்கு காசு? அவருடைய பிரயாணத்துக்கும் இந்த சுவிசேஷத்தை இன்னும் மற்றவர்களுக்கு எடுத்துட்டு போவதற்கும், அங்க கஷ்டப்படுறவங்க சாப்பாடு இல்லாம இல்ல தரித்திரத்துல இருக்கும்போது அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. அப்போ பவுல் சொல்றாரு, நான் வந்ததுக்கு அப்புறம் பணம் சேர்க்காதீங்க, வாரத்தின் முதல் நாள் தோறும் வார சம்பளமோ மாச சம்பளமோ இருக்கும்போது அந்த சம்பளத்தில் இருந்து தன் தன் வரவுக்கு தக்கதாக எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுல ஒரு பகுதியை எடுத்து சேர்த்து வைக்க கடவன். லேயிங் டவுன். இங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அந்த லேயிங் டவுன்ற வார்த்தை லே அசைட், ஒரு ஓரமா எடுத்து வை. எந்த வார்த்தை? டிதமி, TITHEMI, பிரசம பாகம். அதே வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்தப்படுகிறது. இயேசு தன் சிநேகிதருக்காக கொடுக்கிற அந்த ஜீவனை பார்க்கலும் மிகவும் பெரிய அன்பு எதுவும் கிடையாதுன்னு சொல்றாரு. அங்கேயும் என்ன பண்ணப்படுகிறது? அதே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது ஒரு நல்ல காரியம். ஆண்டவருக்கு கொடுக்கிறது ரொம்ப ஒரு நல்ல காரியம். ஆண்டவருக்காக நம்ம பிரயாசப்பட்டு வேலை செய்யறோம் பாருங்க. ஒரு மாசம் ஃபுல்லா, ஒரு வாரம் ஃபுல்லா பிரயாசப்பட்டு வேலை செய்யறோம். ரத்தத்தை சிந்தி நம்ம என்ன பண்றோம்? அந்த சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறோம். அதுல ஒரு பகுதியை எடுத்து ஆண்டவருக்கு வைப்பது எதை காட்டுதுன்னா ஜீவனையே ஓரமா வைக்கிறேன். என்ன ஜீவனு? பெஸ்ட், சிறந்தது, முதன்மையானது. அதை எடுத்து என்ன பண்றேன்? ஆண்டவருக்கு வைக்கிறேன். இது பொருளாதாரத்துல மாத்திரம் இல்ல, பொருளாதாரமும் இருக்கு, உங்களுடைய நேரம் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கை இருக்குது, எல்லாத்துலயுமே முக்கியம். சிலர் நினைச்சுக்கோங்கன்னா, இந்த சர்ச்சுக்கு போறது, இந்த வசனத்தை கேட்கறது, இதெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் செய்யலாம். இப்ப போய் என்ன பண்ணோம்? வேலைக்கு போனாதான் என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். உழைப்பெல்லாம் பார்க்க வேணாமா? அதெல்லாம் அப்புறமா செய்யலாம். அது இன்னொரு 30-40 வருஷம் இருக்குது. என் வாழ்க்கையின் சிறந்தது, முதன்மையானது ஆண்டவர். லேயிங் அசைட் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில இதற்கு ஒரு முதன்மையான பகுதி, முக்கியமான பகுதி. யோவான் 13:1 வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் உலகத்தில் அன்பு வைத்தார்.
நம்மலாம் எப்படின்னா எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் உன்னை நேசிப்பேன். கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்லி கல்யாணம் பண்றாங்க? பொண்ணு மாப்பிள்ளை இன்னைக்கு வச்சு என்ன சொல்றாங்க? துன்பத்திலும் துக்கத்திலும் உயர்விலும் தாழ்விலும் சந்தோஷத்திலும் எல்லா நேரத்திலும் ஒரு ஏற்பேன் எல்லாம் அதெல்லாம் கரெக்டாக தான் சொல்றாங்க. ஆனா பிரச்சனைன்னு வந்த உடனே என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்க வருது. இங்க இயேசு இவங்க என்ன பண்ண போறாங்கன்றத தெளிவா தெரிஞ்சும் அவ்வளோ பிராக்டிஸ் கொடுக்குறாரு, அற்புதத்தை பண்றாரு, அடையாளத்தை பண்றாரு. ஆனா கூட சீசர்களால சில நேரங்கள்ல இயேசுவே புரிஞ்சு கொள்ளவே முடியல. இயேசு ஒன்ன கற்றுத்தராது, இவங்க அதுக்கு ஆப்போசிட்டா செய்யறாங்க. அதனுடைய எண்ட் ரிசல்ட் என்னன்னு சொல்லட்டா, இயேசு மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. இதை வழி நடத்தி கூட்டிட்டு போனவரு பேரு. நாங்க போய் மீன் பிடிக்கலாம். ஒரு இயேசு வந்தாரு, போனாரு, 3 வருஷம் ஆகி போயிடுச்சு. இப்ப அடுத்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வேணாமா? போயிட்டாங்க. சோறு யாரு கொடுப்பா? போயிட்டாங்க. ஆனா ரொம்ப நாள் அவங்க அதெல்லாம் போல அன்பை புரிஞ்சு கொண்டாங்க. சீசருக்கு அன்பை புரிஞ்சுக்காங்க. அன்பை புரியாத வரைக்கும் தான் பிரச்சனை. புரிஞ்சு கொண்டு கடைசியில பேதுரு மரிக்கும் போது எப்படி மரிச்சாரு தெரியுமா? என்னுடைய எஜமானாகிய இயேசு மாதிரி ஸ்ட்ரெயிட்டா சிலுவையில அறையக்கூடாது. ஏன்னா பேதுருவை சிலுவையில் அறைய சொல்லிட்டாங்க. மரிக்கிறதுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. பேதுருவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று பேதுரு சொல்றாரு, என் எஜமான் மாதிரி என் சிநேகிதன் இயேசு மாதிரிலாம் அறையாத, தலைகளா அரைஞ்சுக்கிட்ட. அவரை மாதிரிலாம் என்ன அறையாத, தலைகளா அரைக்கின்ற. எவ்வளோ எப்படி அன்பு இப்ப எப்படி வேலை செய்யுது? விட்டுட்டு ஓடுன அன்பு திடீர்னு அந்த கூட்டத்தில் எந்திரிச்சு 3000 பேர் ரட்சிக்கப்படுகிற மாதிரி பேச வைக்குது. என்னது? அன்பு. திரும்பி பேச வைக்கிறது. 5000 பேருக்கு ஜெயில புடிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க. தலையில வெட்ட போறாங்க. நான் சொல்றாரு, நீ வெட்டுனா வெட்டு, கண்ணை க்ளோஸ் பண்ணா அங்க போய் ஓபன் பண்ண போறேன். நீ வெட்டாம விட்டனா இது நான் பிரசங்கம் பண்ண போறேன். அவ்வளவுதான். அன்பிலே பயம் இல்லை. சிறைச்சாலையில தேவதூதன் எழுப்புப்பா, பரவாயில்ல இல்ல, நிறைய வேலை இருக்கு, எந்திரி அப்படின்னா நான் அதுக்குள்ள எழுப்பி விட்டேன். பயமே கிடையாது. வெட்ட போறியா வெட்டு போ. எப்படி இந்த பேதுரு எப்படி மாறிட்டாரு? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? அன்பு புரிஞ்சிருச்சு. அன்பிலே ஒரு வெளிப்பாடு உண்டாயிருச்சு. அப்ப இயேசு போட்டிருக்குது, தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க முடிவு என்னைக்கு? கோபப்படாத இருக்குமா? எவ்வளவு நேரம் அன்பு காட்ட முடியும் உங்களால? சார் 2 நாள் ஃபர்ஸ்ட் வாட்டி மன்னிச்சு விட்டுருவேன். இன்னைக்கு மன்னிச்சு விட்டுருவேன், நாளைக்கு மன்னிச்சிடலாம். 3ஆவது நாள் அதெல்லாம் ஏற்க முடியாது. 3 நாள் அவ்வளவுதான் ஏற்க முடியாது. முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைக்கிறார். இயேசு ஒரு வாட்டி சொல்றாரு, மன்னிக்கிறத குறித்து சொல்றாரு. சொல்றாரு, சீசர் கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, ஒருத்தன் 7 வாட்டி தப்பு பண்ணா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வாட்டி தப்பு பண்ணிட்டான், சரிங்களா, சொல்றான், என்ன மன்னிச்சிருப்பா, ரொம்ப தெரியாம பண்ணிட்டேன், சாரி, வெரி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, சரி போ அப்படி மன்னிச்சு. திருப்பி கேட்கறான், திருப்பி தப்பு பண்ணிட்டான், ஏன்டா இந்த தப்பு பண்ண? சாரி சார், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், ஐயோ நான் மறந்து போயிட்டேன், ரொம்ப தப்பு சார், இனிமேல் பண்ண மாட்டேன்றான். சரி, 3ஆவது வாட்டியும் பண்றான், நீ மன்னிச்சிட்டீங்க. 4ஆவது வாட்டியும் பண்றான், மன்னிச்சிட்டீங்க. 5ஆவது வாட்டியும் பண்றான், மன்னிச்சிட்டீங்க. 6ஆவது வாட்டி உங்களுக்கு பிரஷர் குக்கர் அடிக்க ஆரம்பிச்சு, அடி என்ன நினைச்சுட்டு இருக்கிற நீ? நான் இழிச்சமாயா எல்லாம் வார்த்தைலாம் வரும்ல, எல்லாம் போட்டு பேசிட்டீங்க. இப்போ எப்படி உங்களுக்கு 5 வாட்டி தான் மேக்ஸ் அவுட் ஆயிடுச்சு. இயேசு கிட்ட போறாங்க, எத்தனை வாட்டி ஆண்டவரை மன்னிக்கிறது? 7 வாட்டி ஓகேயா? சொல்றாரு, 7 இல்லப்பா, 70 வாட்டி. அவங்க இதே போயிட்டாங்க. எத்தனை வாட்டியா?
7 வாட்டினா எவ்வளவு நேரம்? 24 மணி நேரத்துல. அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 1 மணி நேரத்துல நீங்க 10 வாட்டி அவன் வந்து தப்பு பண்ணா கூட என்ன பண்றோம்? மன்னிக்க வேண்டியதா இருக்கு. ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஆமா, அதுதான் சொல்றேன், கஷ்டம்தான். இது தேவனுடைய அன்பினாலே மாத்திரம் தான் முடியும். உங்கள் அன்பின் ஆதாரம் யாரு? எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னுடைய அன்பின் ஆதாரம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இயேசு என்னுடைய அன்பின் ஆதாரம். மன்னிக்க முடியும், மறக்க முடியும். தப்பு பண்ண இந்த உலகம் அப்படிங்க. உங்க கணவனோ மனைவியோ தவறு செய்யும் போது வெளிப்பிரகாரமா பார்க்காதீங்க. கணவனோ மனைவிக்குள்ளயோ பிரச்சனை வரும்போது, சண்டை வரும்போது வெளிப்பிரகாரமா பார்க்காதீங்க. அவங்க ஏன் பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்க, அவங்க ஏன் இந்த மாதிரி கோவப்படுறாங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள ஒரு காயம் இருக்கும். அங்க குப்பை கொட்டப்பட்டு இருக்கும். யாரா கொட்டியிருப்பாங்க? அவங்க நண்பர்கள் கொட்டியிருப்பாங்க, அவங்க பெற்றோர்கள் கொட்டியிருப்பாங்க. அவங்க பெற்றோர் இவங்க மேல கோபப்பட்டு எரிச்சல் பட்டு அடிச்சு உதச்சி எல்லாம் பண்ணதுனால அது இப்ப வெளியே வருது. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒன்னால இவ்வளவுதான் செய்ய முடியுமா? இப்ப நான் எவ்வளவு செய்யறப்பா? உங்க கிட்ட இருந்து என்ன போகணும்? அன்பு போகணும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் அன்பு என் உள்ளத்திலிருந்து பொங்கி பொங்கி வழிந்தோடுகிறது. எல்லாம் சத்தமா சொல்லலாமா? இயேசுவின் அன்பு. சொல்றதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாம தான் இருக்கும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம பக்கத்துல இருந்தாங்கன்னா நம்ம திரும்பவே கூடாது, நேரா பார்த்து பேசணும். நீ பேசுற? ஆமா, நான் தான் பேசுறேன். இருக்கிறவைகளை இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தெய்வம். நம்ம கிட்ட அன்பு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும்? என்னிடத்துல அன்பு இருக்குதுன்னு சொல்லணும். சொல்லதான் வரும். அன்பை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லணும். எல்லாம் சொல்லுவோமா? இயேசுவின் அன்பை என்னுடைய உள்ளத்தில் நான் பெற்றிருக்கிறேன். திருப்பி சொல்லுவோமா? இயேசுவின் அன்பை என் உள்ளத்தில் நான் பெற்றிருக்கிறேன். தேவ அன்பு என் உள்ளத்திலிருந்து பொங்கி பொங்கி வருகிறது. அப்ப இன்னில இருந்து என்னது வரப்போகுது வெளியே? ஆமா, உங்களை குத்துனா என்ன வரப்போகுது? அதெல்லாம் வரக்கூடாது. என்ன வரணும்? தேவ. இப்படி நம்ம சொன்ன உடனே எடுத்துக்கப்புறம் அப்படின்னா தலையில மிதிச்சுட்டு போக சொல்றீங்களா? சும்மா இருக்க சொல்றீங்களா? இப்படிலாம் நான் சொல்ல வரேன். உங்க கிட்ட இருந்து தேவ அன்பு வெளியே வரும். அடுத்து இயேசு சொல்றது பாருங்க. பிலிப்பியர் 2ல இருந்து வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:1. கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். எளிதான மொழிபெயர்ப்புல நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு செய்ய சொல்ல கிறிஸ்துவுக்குள் வேறு செயல்கள் உள்ளனவா? அன்பினாலே யாதொரு தேர்தலும் உண்டாகுமா? ஆவியினாலே யாதொரு ஐக்கியமும் உண்டாகுமா? உங்களுக்கு இரக்கமும் கருணையும் உள்ளனவா? உங்களிடம் இவை இருந்தால் எனக்காக செய்ய வேண்டும் என்று சில காரியத்தை கேட்டுக்கொள்வேன். இது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். ஒரே காரியத்தை பற்றி நம்பிக்கையில் உங்கள் அனைவரது மனமும் ஒன்று சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒருவருடன் ஒருவர் அன்புடன் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒரே நோக்கம் உடையவர்களாக இருங்கள். 2வது வசனம் கடைசி பகுதியை திரும்பி வாசிக்கிற எளிதான மொழிபெயர்ப்பு போட்டிருக்கு. ஒரே காரியத்தை பற்றிய நம்பிக்கையில் உங்கள் அனைவரது மனமும் ஒன்று சேர வேண்டும் என்று ஒருவருடன் ஒருவர் அன்புடன் இணைந்து கொள்ளுங்கள்.
எப்படி இணையணுமா? எப்படி இணையணும்? வேறுபாடு கண்டிப்பா இருக்கும். நம்ம கையிலேயே சுவாபம் வேற மாதிரி இருக்கும். வீட்டுல ஒருத்தங்க டவலை இப்படி விசிறி அடிப்பாங்க, இன்னொருத்தங்க நீட்டா போடுவாங்க. ஒருத்தங்க கதவை டம்முன்னு எத்துவாங்க காலில், ஒருத்தங்க பொதுவா பொறுமையா திறந்து வருவாங்க. இது மாதிரி வேரியேஷன்ஸ் நிறையா. உங்க வீட்டுல எல்லாம் இல்லையா அப்படிலாம்? 4 பேர் இருந்தாங்கன்னா 4 விதமா இருக்கும் வீட்டுல. 10 பிள்ளை இருந்துச்சுன்னா வீட்டுல 10 விதம் மாதிரி பேசும். ஆனா இங்க போட்டிருக்குது, நீங்க ஒன்று சேர வேண்டும் என்றால் ஒருவருடன் ஒருவர் அன்புடன் இணைந்து கொள்ளுங்கள். காமன் பாயிண்ட் அன்பு. உங்களுக்கு கருப்பு கலர் பிடிக்குது, இன்னொருத்தவங்களுக்கு மஞ்சள் கலர் பிடிக்குது, இன்னொருத்தவங்களுக்கு சோப்பு கலர் பிடிக்குது. என்ன பண்றது? ஒருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் பிடிக்குது. ஆனா அன்பு இருக்குதா? காமனா என்ன இருக்குது? உங்களுக்கும் அன்பு இருக்கு, எனக்கும் அன்பு இருக்கு. நாம இணைஞ்சுக்கலாம். இயேசுவின் அன்பை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்களா? நானும் இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொண்டனா, ருசி பார்த்திருக்கேனா, நம்ம இணைஞ்சிக்கலாம். நம்ம எப்ப இணைய முடியாது தெரியுமா? இயேசுவின் அன்பை புரியாவிட்டால் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களை இணைய முடியாது. நான் உங்களோட இணைந்திருக்கிறேன்னா நான் இயேசுவின் அன்பை ருசி பார்த்து இருக்கிறேன். அப்போ வீட்டுக்குள்ள கணவன் மனைவி கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட, மாமா மச்சான் கிட்ட இணைய முடியலன்னா அவங்களுக்கோ எனக்கோ தேவ அன்பு புரியுது. அப்ப நான் தேவ அன்பை புரிஞ்சுக்கிட்டேன்னா, தேவ அன்பு ருசி பார்த்துட்டேன்னா, இயேசு என் மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறார், தம்முடைய ஜீவனையே எனக்காக கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் ஒரு மிகவும் பெரிய அன்பு எதுவும் கிடையாது. இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அந்த அன்பை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறதுனால இந்த அன்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒருவருடன் ஒருவர் அன்புடன் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒரே நோக்கமுடையவர்களாக இருங்கள். ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் எனக்காக மரிச்சார், எனக்காக உயிர்த்தார்ன்றதெல்லாம் விசுவாசிக்கும் போது இங்க மேடையில இருந்து ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே வாருங்கள், அப்படியே வாங்க, ஒண்ணும் இல்ல, அப்படியே வாங்க. எப்படி இருக்கீங்களோ அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, வாங்க, என்கிட்ட வாங்க அப்படின்னு என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அப்படியே வாங்க. இன்னைக்கு நான் அதுதான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இயேசுவிடத்துல வந்து இயேசுவிடத்தில் கேளுங்கள். இயேசுவே உங்களுடைய அன்பை நான் பெற்றுக்கொள்கிறேன், இயேசுவே உங்களுடைய அன்பை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை ருசி பார்க்க நீங்கள் ஆரம்பித்தால் பிற மனிதர்களை, குடும்பத்தில் இருக்கிறவங்கள, உறவினர்கள்கிட்ட அன்பை உங்களுக்கு என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். 2, 3 பாருங்க. ஒன்றையும் வாரினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். என்ன போட்டிருக்குது? மன தாழ்மையினாலே. பெருமையில எதுவும் செய்யாதீங்க, மனத்தாழ்மையில ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். என்னை விட நீங்க பெரிய ஆளுன்னு நான் யோசிச்சுட்டேன்னா நீங்க பிரச்சனையே கிடையாது. ரைட்டா? என்ன அவங்க எப்படி அவங்க நடத்த முடியும், அந்த மாதிரி அவன் எப்படி அந்த மாதிரி பண்ண முடியும்? ஏன் வந்து அவனை விட நான் வாழ்ந்தவன் நான் நினைச்சு பேசிட்டு இருக்கிறேன். இங்க போட்டிருக்குது, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக என்ன கிடையாது. எல்லாரும் சொல்லுவோமா? மற்றவர்களை சொல்லலாமா? மற்றவர்களை என்னிலும் மேன்மையானவராக நான் எண்ணுகிறேன். அதான் இயேசுவின் அன்பு.
இயேசு பந்தி இருந்துட்டு இருக்கிறாரு. கடைசி பந்தின்னு சொல்லுவாங்க, தி லாஸ்ட் சப்பர், கம்யூனியன்னு சொல்லலாம். சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இயேசு எந்திரிச்சிட்டார். இயேசு எந்திரிச்சு ஒரு ஓரமா போய் தன்னுடைய வஸ்திரத்தை திதமி, அந்த வார்த்தை எடுத்துதானே வாசித்துட்டு இருக்கோம். தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கலும் ஒரு மிகப்பெரிய அன்பு கிடையாது சொல்றாரு. லேயிங் அசைட், கொரிந்தியர்ல பவுல் சொன்னார்னு சொன்னல, லேயிங் அசைட். அதே லேயிங் அசைட் திதமின்ற வார்த்தை இங்க வருகிறது. தம்முடைய வஸ்திரத்தை கழட்டி வைத்துட்டு ஒரு வேலைக்காரனின் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு தரித்தார். சர்வலோகத்தையும் படைத்த இயேசு, நம்முடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கின இயேசு, அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த பூமியிலே செய்த இயேசு, தம்முடைய வார்த்தையினால காற்றை அனுப்பினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இவ்வளவு வல்லமையில் இருந்தவர், மகிமையில் உள்ள தெய்வம். சாதாரண மனுஷங்க. ஒருத்தன் சபிக்க போறான், ஒருத்தன் காட்டி குடிச்சு சாகடிக்க போறான், மற்றவங்க சும்மா என்ன பண்ண போறான்னு தெரியாது, ஓட போறான். அவர்களுக்கு முன்பாக எல்லாம் ஃபால்ட், ஒருத்தன் கூட சரி கிடையாது. இவர் மாத்திரம் தான் பெர்ஃபெக்ட். முன்னாடி இருக்கிற அவ்வளவு பேரும் குற்றவாளி, முன்னாடி இருக்கிற அவ்வளவு பேரும் சரி கிடையாது. ஒரே ஒருத்தர் பெர்ஃபெக்ட், இயேசு. அவர் தம்முடைய வஸ்திரத்தை கழட்டி ஓரமா வச்சுட்டு, ஆப்ரான், ஆங்கில பைபிள்ல இருக்கு ஆப்ரான், வேலைக்கார வஸ்திரத்தை எடுத்து தரித்து கொண்டு ஒரு பேசின்ல தண்ணியை எடுத்துட்டு சீஷருடைய காலத்தையில போய் உட்கார்ந்து சீஷருடைய கால்களை கழுவி துடைக்க ஆரம்பித்தார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்றாரு, போதகர் என்று அழைக்கிற என்னை, எஜமான் என்று அழைக்கிற என்னை நானே உங்களுடைய கால்களை கழுவினேன் என்றால் நீங்களும் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு மாதிரியை வைத்து போகிறேன்னு சொல்றாரு. சும்மா வாயை திறந்து சொல்லிட்டு போட, எல்லாம் ஒழுங்கு அன்பை காட்டணும்பா, பார்த்துக்கோ, தாழ்மையா இருக்கணும், ஓகே, ஆமா, சும்மா பெருமையாலாம் இருக்காதீங்க, தாழ்மையா இருக்கணும், அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. கொலைகாரன் சாகடிக்க போறான், இன்னொருத்தன் சபிக்க போறான், அவ்வளவு பேரும் ஓட போறானுங்க, நன்றி கட்டவனுங்க, எதையும் ஒருபா செய்ய மாட்டானுங்க, மோசமானவனுங்க, இம்பர்ஃபெக்ட் பீப்புள், புறங்குறவனுங்க, விசுவாசிக்காதவனுங்க, இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமாவும் விசுவாசிக்கல, சந்தேகப்படுறவங்க, அவர்களுடைய காலை போய் கழுவிட்டு சொல்றாரு, ஒரு மாதிரியை வச்சுட்டு போறேன், இதை நீ ஒருத்தன் செஞ்சுக்கோ. இப்போ உங்களை எல்லாம் பேசிட்டு தூக்கிட்டு போக சொல்லல, எல்லாம் பேசிட்டு தூக்கிட்டு போய் போய் எல்லார் காலையும் கழுவுங்கன்னு சொல்லல. அது எதற்காக ஒப்படையாக சொல்லுகிறதுனா, பணிவிடை செய்யுங்கள். இப்போ யார் பணிவிடை செய்வா? பெருமையா இருக்கிறவங்க பணிவிடை செய்வாங்களா? கணவன் மனைவி கிட்ட பணிவிடை செய்ய வேண்டும். கணவனும் உயர்ந்தவர் கிடையாது, மனைவியும் உயர்ந்தவர் கிடையாது. எல்லாரும் இயேசுவின் பார்வையில பிள்ளைகள் தான், சமமானவர்கள் தான். நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் அப்படிலாம் கிடையாது. கணவன் மனைவி கிட்ட ஒருத்தர் பணிவிடை செய்யக்கூடிய உள்ளம் இல்லைன்னா அங்க அன்பே இல்லை, தேவ அன்பே இல்லை. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு, எப்பயுமே அவருக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, serving is God's nature. இங்க போட்டிருக்குது 3ல, ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடமைகள். இங்க எல்லாம் நம்ம சபையில வந்துருக்கிறோம், இங்க யார் உயர்ந்தவங்க? யாரும் அப்படிலாம் யாரும் கிடையாது, எல்லாரும் சமம். இல்ல அவங்க உயர்ந்தவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் சமமானவர்கள். ஒருவர் அவங்க பெரியவங்க, அவங்க முன்னாடி போகட்டும், அவங்க இதை செய்யட்டும். என்ன பண்ணணும்? விடணும். இயேசு சொல்றாரு, ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன்னா நேரா போய் முன்னாடி போய்
உட்கார நீ ஓரமா உட்கார்ந்துக்கோ. அந்த ஃபங்க்ஷன் நடத்துறவன் அவனுக்கு வேணும்னா உன்னை கூட்டிட்டு போய் என்ன பண்ணிட்டோம், முன்னாடி உட்கார வைக்கட்டும். ஏன்னா ஏசு அதையும் சொல்றாங்க. ஏன்னா ஒருவேளை 10 மணிக்கு நீ ப்ரோக்ராமுக்கு போயிட்ட, உன்னை ஸ்டேஜ்ல உட்கார வச்சுட்டாங்க, நீ நேரம் போய் உட்கார்ந்த ஸ்டேஜ்ல. இப்ப 11 மணிக்கு வேற ஒருத்தர் வராரு, அவர் ஒன்ன மட்டும் பெரியவர். இப்ப என்ன பண்ணுவான், சார் கொஞ்சம் இறங்கி கீழே போயிருந்தீங்களா, பெரியவர் வந்துக்கிறாருங்க. அதனால நீ எப்பயும் என்ன பண்ணிக்கோ, உன்னை தாழ்த்தியே வச்சுக்கோ. 4ல சொல்றாரு, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவனாக. மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா குடும்பத்துல, எனக்கு நீ செஞ்சியா, நான் என்ன நினைச்சுன்னு இருக்கிறேன். இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா, சின்ன பிள்ளைங்க அவங்க பிரச்சனை என்ன தெரியுமா, நான் அழுகிறேன் நீ ஏன் பாக்கல. சில பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்க, டொக்குன்னு கீழே விழுந்துரும். நீங்க அந்த பக்கம் திரும்பிட்டீங்கன்னா அது பாட்டு எந்திரிச்சு போயிடும். நீங்க அந்த பிள்ளையவே பார்த்துக்கிட்டீங்கன்னா அதை அழ ஆரம்பிச்சிடும். என்ன பண்ண, இப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டே ஆகணும். உடனே என்ன பண்றோம், வீட்டுல இருக்கணும், ஐயோ பிள்ளைங்க நீ அழ வச்சுக்கியா, எல்லாரும் வந்துருவாங்க. அதுக்கு ஒரே சந்தோஷம். நாங்க அட்டென்ஷன் கேதர் பண்ணிட்டோம்ல. சில நிமிடம் 50 வயசு குழந்தை தான் இருக்குது, 70 வயசுலயும் குழந்தை இருக்கும். சும்மா சவுண்டு சவுண்ட் கொடுத்துன்னு எல்லாரும் பார்ப்பாங்க பாருங்க, அதுக்குதான் அந்த சவுண்டே. அவனவன் தனக்கானவைகளை எல்லாம் சொல்லுங்க, எனக்கானவைகளை சத்தமா சொல்லுங்க, எனக்கானவைகளை அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்ப பவர்ஃபுல்லா இருக்கும்ல. எப்பயுமே நம்ம மத்தவங்களை சொல்லிட்டா பவர்ஃபுல்லா இருக்கணும். சொல்லுங்க, உனக்கானவைகளை அல்ல. எல்லாம் சொல்லுங்க, உனக்கானவைகளை அல்ல, ஆமா பிறருக்கானவைகளை. உங்க தேவையை பார்க்காதீங்க, மத்தவங்க தேவையை பாருங்க. கணவன் மனைவிக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு நீட் இருக்கும். இந்த பூமியில நீங்க இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு தேவையா இருக்கும். ஆனா உங்க தேவையை பார்த்தீங்க அவுட். உங்க தேவையை பார்க்காதீங்க, யார் தேவையை பாருங்க, உங்க தேவையை பாருங்க. அவங்க தேவையை பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். உங்க ப்ராப்ளம் பார்த்தீங்க, ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். இயேசு தங்களுக்கு முன்பாக சிலுவையை வைத்திருக்கிறதை பார்த்து நம்ம எல்லாரையும் எண்ணி பார்த்து தம்மை மரிக்க ஒப்பு கொடுத்தார். இயேசு தம்மை நினைச்சு பார்க்கல, என் ஆணில் அடிக்க போறாங்க, எனக்கு வலிக்கும், ரத்தம் வரும், சதையெல்லாம் பிக்க போறானுங்க, ஐயோ என்ன மாதிரி வலி வலிக்கும், உலகத்துல சாபம் தான் வரும், முடியாது முடியாது அப்படிலாம் சொல்ல. ஒரு நிமிஷம் யோசிச்சாரு, கஷ்டமா இருந்துச்சு. சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் இடத்துல இருந்து கடந்து போக வேண்டாம், கடந்து போகட்டும். இல்ல நான் போறேன். நம்ம எல்லாரையும் மனசுல வச்சுட்டு தம்மை சிலுவையை அடிக்க ஒப்பு கொடுத்தார். அவர் ஏன் சிலுவையில தம்மை அடிக்க ஒப்பு கொடுத்தார், ஏன் ரத்த சிந்த ஒப்பு கொடுத்தார், ஏன் சவுக்கால் அடிக்க ஒப்பு கொடுத்தார்னா, நம்ம யோசித்து பார்த்தா நம்ம சாபத்தில் இருக்கக்கூடாது, நம்ம பாவத்தில் இருக்கக்கூடாது, தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, யாரையும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமான சுகத்தை பெற்றுக் கொள்ளணும். இதையெல்லாம் ஞாபகம் வச்சு தம்மை தாமே வெறுமையாக்கி சிலுவையில் மரிக்க ஒப்பு கொடுத்தார். 5, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். கிறிஸ்துவின் சிந்தனைனா என்ன? பிறருக்கானதை நோக்குகிறது தான் கிறிஸ்துவின் சிந்தனை. தனக்கானதை நோக்குறது கிடையாது, பிறருக்கானதை நோக்குகிறது. நம்மளையே பார்த்துட்டு இருக்கிறது கிடையாது. இல்ல இல்ல இல்ல, ஈஸியான மொழிபெயர்ப்பு இருக்குது, எளிதான மொழிபெயர்ப்பு. அதை நான் வாசிக்கிறேன். நீங்கள் இச்செய்களை செய்யும் போது தன்னலமும் வீண் பெருமையும் கொள்ள வேண்டாம், பணிவுடன் இருங்கள். நீங்கள் உங்களுக்கு தரும் மரியாதையை விட
மற்றவர்களுக்கு அதிக மரியாதையை தாருங்கள். எப்படி? நான் வரேன், எல்லாம் கரெக்டா இருக்கு, எல்லாம் இருந்துச்சுங்க, சல்யூட் அடிங்க அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா மற்றவங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க? சல்யூட்டு அடிச்சு. உங்களுக்கு சல்யூட் அடிக்கணும்னா நீங்க சல்யூட் அடிங்க. நீங்கள் உங்கள் வாழ்வில் மட்டும் அல்லாமல் மற்றவர் வாழ்விலும் ஆர்வம் கொள்ளுங்கள். நான் வீடு கட்டேன் சார், என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டினேன், நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படி யோசிக்காதீங்க. மற்றவர் வாழ்விலும் ஆர்வம் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போன்று சிந்திக்கவும் செயல்படவும் வேண்டும். வாழ்விலும் சிந்தையிலும் இயேசு கிறிஸ்துவை போல யோசிக்கிறார். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு எப்படி யோசிச்சாரு? தம்மையே வெறுமையாக்கினார். அடுத்த வசனத்துல 2:6 இருக்கு பாருங்க. தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக என்னாம உங்களெல்லாம் வச்சுக்கிறேன் பாரு, நானு அப்படி நான் மிரட்டல. என்ன அடிக்கவா செய்யற, துப்புறேன்னா என்ன பண்றப்பா, இன்னும் 3 நாள் அப்படிலாம் பேசல. என்ன தொட்டனா எரிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு மிரட்டவும் இல்லை. நான் யாரு தெரியுமா? என்னுடைய குளோரி என்ன தெரியுமா? என் மகிமை என்ன தெரியுமா? என் கணம் என்ன தெரியுமா? நான் எங்க போறேன் தெரியுமா? அப்படிலாம் பேசல. தேவனுக்கு சமமா இருந்தும் அதை கொள்ளையான பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே, எல்லாம் சொல்லுங்க, தம்மை தாமே இயேசுவே தாழ்த்திருக்கிறார். அப்ப நான் தாழ்ந்து போலாமா? நான் தாழ்ந்து போலாமா? கண்டிப்பா போலாம். மற்றவங்க ஏறி மிதிப்பானா? அதெல்லாம் அப்படிலாம் ஆண்டவர் விட மாட்டாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி தன்னைத்தான் தாழ்த்துகிறவர் நிறுத்தப்படுவார். இயேசு அதுதான் பண்றாரு. அப்போ இயேசு அன்றைக்கு செய்த செயல், இயேசு அன்னைக்கு போய் கால்களை கழுவும் போது தம்மை தாழ்த்தினார். மனுஷ ரூபம் என்கிற அந்த தாழ்வின் ரூபத்தை எடுத்து அதிலும் ஒரு கீழே போய் காலை போய் கழுவாங்க. யாராவது நம்மளே நம்ம காலை பிடிச்சி நிறைய டைம் கழுவ மாட்டோம். இப்ப சகதியில தான் இல்லாட்டி சும்மா காலில் எப்படி எப்படி கழுவி தண்ணி ஊற்றி போயிட்டு, இயேசு காலை போய் கழுவி அதை வேற தொடச்சிக்கலாம் இருக்கிற அந்த அளவுக்கு தாழ்மையை காட்டுறாங்க. சர்விங், பணிவிடை செய்கிறதை காட்டுகிறார். அப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவிடை செய்யலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவிடை செய்யுங்க. குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் பணிவிடை செய்யுங்க. குடும்பத்துல ஒருத்தர் பெரிய ஒருத்தர் சின்ன கிடையாது. ஒரு வேளை ஒருத்தர் உங்களை ஒரு கேவலமா ட்ரீட் பண்றாரு, உங்க குடும்பத்துல நீங்க அது கணவன் மனைவியா இருக்கும், இல்ல உறவுகளா இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல உங்களை கேவலமா ட்ரீட் பண்றாங்க, நீங்க தாழ்ந்துருக்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் தாழ்ந்திருக்க முடியாது. யோசேப்பு உயர்த்தப்பட்டார், ரொம்ப நாள் தாழ்ந்தில்லை. ஜெயில கூட போடப்பட்டான், உளியில கூட போடப்பட்டான், ஆனா எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். ஒரு நாள் ஒன்று வந்தது, அன்றைக்கு எகிப்து முழுவதுக்கும் அரசனானான். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக, கிறிஸ்துவின் எண்ணத்தை உடையவர்களாக, அவருடைய சுபாவத்தை உடையவர்களாக அவரை போலவே எண்ணிக்கொண்டிருங்கள். 1 கொரிந்தியர் 13:1, நான் மனுஷர் பாஷைகளிலும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளமும் போலவும் இருப்பேன். நான் இங்க நின்றுட்டு பிரெஞ்சு பேசுறேன். பிரெஞ்சு உங்களுக்கு அப்படியே வெவண்டு போயிட்டீங்க. நீங்க எல்லாம் நாம பேசுறாரியா பிரெஞ்சு? ஒரு 10 நிமிஷம் பேசுறேன், அப்புறமா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு 15 நிமிஷம் கிரீக்ல பேசுறேன், கிரேக்க பாஷை. நாம பேசுறாரியா? அப்புறம் ஒரு 10 நிமிஷம் எபிரேய மொழியில பேசுறேன். இந்த வார்த்தை சொல்லுகிறதாம், இது அப்படி சொல்லுதாமா, சும்மா பேசுற அப்படியே நீங்க எல்லாம் மிரண்டு போயிட்டீங்க. ஒரு 10 பாஷை பேசுறேன் நான் அதுக்குள்ள.
அப்புறம் வந்து இப்படி மட்டும் காட்டலன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஏதாவது டப்பா கிப்பா கொண்டு வந்து இந்த வெண்கலம் இருக்குல்ல, வெண்கல பாத்திரம், அந்த வீட்டுல பாத்திரம் இருக்குல்ல, ஒரு தட்டை எடுத்துக்கோங்க, ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, வீட்டுல உட்காந்து டிங்கு 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 தட்டிக்கிட்டே இருங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கடுப்பா இருக்கும். வெயில்ல எப்படி இருக்கும்? பயரா இருக்கும். ஜிகி 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 ஜாக்கி ஜிகி இந்த மாதிரியே சத்தம். இந்த மாதிரியே சத்தம் போட்டு எவ்வளவு நேரம் நீங்க கேட்பீங்க? வெறுப்பா இருக்கும், கடுப்பா இருக்கும்ல. அதுதான் போட்டிருக்குது, சத்தம் எடுக்கிற வெண்கலம் போலவும் ஓசை எடுக்கிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். எப்போ? அன்பு இல்லைன்னா. என்ன வேணா பேசலாம், ரொம்ப ஸ்டைலா பேசலாம், ரொம்ப நயமா பேசலாம், அப்படியே பேசும்போதே அப்படியே மயக்கலாம், எல்லாம் பேசலாம். அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. மனுஷ பாஷையை பேசலாம், தூதர் பாஷையை பேசலாம், தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் அறிவையும் அறிந்தாலும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆண்டவர் இதெல்லாம் வெளிப்படுத்துறாரு, ரொம்ப சந்தோஷம். சில காரியங்களை நம்ம நம்புறதுக்காக சொல்றாரு. ஆனா அது கடைசி இல்ல. விசுவாசம் கூட பயங்கரமான விசுவாசம், மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவராக இருந்தாலும் அப்படியே மலையவே அப்படியே பசுமமாக்கிறேன், அவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்கு. அன்பு எனக்கிறாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. மலையவே பெயர்த்தலாம், அன்பு இல்லைன்னா வேஸ்ட். நான் வேஸ்ட் லைஃபை வாழ விரும்பவில்லை. இந்த காலையில நான் சொல்றேன், மற்றவங்க அதை பண்றாங்க இது பண்றாங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் ருசி பார்த்திருக்கிறீங்களா? அது பண்ணலன்னா உங்களுக்கு மற்றவங்களை அன்பு செலுத்த முடியாது, மற்றவங்களை நேசிக்க முடியாது, மற்றவங்களை பெருமையா மற்றவங்களை உயர்த்தி வச்சு மற்றவங்க முன்னாடி போங்க, நீங்க போங்க முன்னாடி, நீங்க செய்யுங்க இத, ஐயோ நீங்க பெரிய ஆளுங்க நீங்க போங்க அப்படின்னு செய்யவே முடியாது. ஏன்னா இயேசுவின் அன்பு. ஆனா சொல்ற இயேசுவின் நாமத்தினால அன்பு இந்த வேலையை ஊற்றப்படும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உங்களுடைய அன்பை நான் பெற்றுக்கொள்கிறேன்.